ஸோ NMAT சிவில் மெத்தட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது miscellaneous exercise question number 10. Find sets A, B and C such that A intersection B, B intersection C and A intersection C are non-empty sets and A intersection B intersection C is empty set. ஸோ இண்டிவிஜுவலாக இப்போ ஏங்கிற ஒரு செட் இருக்கணும், பிங்கிற ஒரு செட் இருக்கணும், சிங்கிற ஒரு செட் இருக்கணும். இதை தான் நம்மளை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏ இன்டர்செக்ஷன் பிக்கு ஒரு வேல்யூ, கண்டிப்பாக அது வந்து எம்டி செட் கிடையாது, உள்ள ஒரு வேல்யூ இருக்கணும். பி இன்டர்செக்ஷன் சி, ஏ இன்டர்செக்ஷன் சி மூணுமே வந்து நான் எம்டி செட்ஸு. ஸோ அப்போ ஃபஸ்ட் நம்ம இதுக்கு எதுக்காவது ஒன்றுத்துக்கு இன்டர்செக்ட் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஒரு நம்பர் இப்போ 2ங்கிறத வச்சுக்கலாம், இங்கே ஒரு 1 வச்சுக்கலாம், இங்கே ஒரு 0 வச்சுக்கலாம். இதை ரிலேட் பண்ணி தான் நம்ம இங்கே எழுதணும். பட் இது மூணுமே காமனாக எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு இன்டர்செக்ஷன், ஒரு காமன் வேல்யூ கூட இருக்கக்கூடாது. ஸோ இதுதான் கண்டிஷன். இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செட்டை எழுதணும். ஸோ பிக்கும் ஏலையும் கண்டிப்பாக 2 இருக்கணும். அடுத்த நம்பர் கண்டிப்பாக வேறு இருக்கணும். அந்த வேறு ஒரு 1 வச்சுக்கலாம். பி இன்டர்செக்ஷன் சி 1 இருக்குது. ஸோ இங்கே 0 போட்டுக்கலாம், இங்கே ஒரு 1 போட்டுக்கலாம். பியில் 1 இருக்கணும், ஏல 2 இருக்கணும், பிலையும் 2 இருக்கணும். ஓகே, ஏக்கும் சிக்கும் 0 இருக்கணும். இன்னொரு எலமெண்ட் வேணால் வேறு ஏதாவது எழுதிக்கலாம். ஸோ இதாக தான் ஒரு செட்ஸ் நம்மளாக தான் டிரைவ் பண்ணியிருக்கோம். இப்போ இது ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன், இது ரெண்டுத்துக்கும் பிக்கு பி இன்டர்செக்ஷன் சி இருக்கணுமே. பி இன்டர்செக்ஷன் சி 1. ஓகே, பி இன்டர்செக்ஷன் சி 1, ஏ இன்டர்செக்ஷன் சி. பட் மூணுத்துக்கும் காமனாக இன்டர்செக்ட் எடுக்க முடியும்னா முடியாது.